இயற்கை விதிமுறைப்படி ஆண்களுக்கு பெண்கள் அனைவரும் யார் அப்படின்னா பெரியவர்கள். அதாவது ஆண்களின் பார்வையில் பெண்கள் அனைவருமே, அனைத்து வயது பெண்களுமே பெரியவர்கள் தான். இயற்கை விதிமுறைப்படி அனைத்து வயது பெண்களுமே பெரியவர்கள் தான். அதாவது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பாவுக்கு தன்னுடைய ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய அந்த அப்பா எப்படி பார்க்கணுன்னா பெரியவராக தான் பார்க்கணும். அது மாதிரி சரி, பெண்களுக்கு யார், பெண்களுக்கு ஆண்கள் யார்? இயற்கை விதிமுறைப்படி பெண்களுக்கு ஆண்கள் யார்? அனைத்து வயது ஆண்களும் யார்? ஒரு 100 வயசு தாத்தாவாக இருந்தாலும் அந்த ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு யார் அப்படின்னா குழந்தை. கணவனாக இருந்தாலும் குழந்தை தான், அண்ணனாக இருந்தாலும் குழந்தை தான், அப்பாவாக இருந்தாலும் குழந்தை தான், தாத்தாவாக இருந்தாலும் குழந்தை தான். ஒரு வயசு பெண்ணுக்கு கூட ஒரு 100 வயசு தாத்தா வந்து குழந்தை தான். தாத்தா குழந்தை. அது மாதிரி இயற்கை விதிமுறைப்படி ஆண்களுக்கு அனைத்து வயது பெண்களுமே பெரியவர்கள் தான். ஒரு அப்பாவாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, இப்போ தான் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா அப்படின்னா அந்த தாத்தாவுக்கு வந்து அந்த பெண் குழந்தை யார் அப்படின்னா பெரியவர் என்று அர்த்தம். பெண்கள் அனைவருமே பெரியவர்கள். அதுவும் அனைத்து வயது பெண்களுமே பெரியவர்கள் தான். அதனால் வந்து ஒரு தாத்தா கூட ஒரு சின்ன இப்போ தான் பிறந்திருக்கும் ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைய பார்த்து வாடி போடினோ பேர் சொல்லியோ கூப்பிடக்கூடாது. வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அந்த மாதிரி தான் கூப்பிடும். அப்போ அதுதான் வந்து ஒரு பெண்களுக்கு இயற்கை விதிமுறைப்படி கொடுக்கப்படுகிற ஆண்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை. ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து அப்படியே நம்ம மனுஷங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னா இயற்கை விதிமுறைக்கு முரணாக செயற்கையான வகையில் நடந்துப்பாங்க. இன்றைக்கி பெண்களை வந்து ஆண்கள் வாடி போடின்னு கூப்பிட்றாங்க, வா போன்னு கூப்பிட்றாங்கல்ல. இப்போ வந்து இயந்திர அறிவியல் உலகில் நம்ம எதை பின்பற்றோம் அப்படின்னா ஆண்களுக்கு பெண்களுக்கும் ஒரே வயசு தான் வச்சு, இப்போ ஒரு பெண் பிறந்தாலும் அந்த பெண்ணுக்கு 1 வயசுலேருந்து தான் ஆரம்பிக்குது, ஒரு ஆண் பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு 1 வயசுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆண் பிறக்கும்போது குழந்தையாக பிறக்கிறான், ஆனால் ஒரு பெண் பிறக்கும்போது பெரியவராக பிறக்கிறார். பெரியவராக, அதாவது எப்படி பெரியவர்னா அவர் தான் பெரியவர் அப்படின்ற மாதிரி எப்படி பிறக்கிறாங்கன்னா, ஒரு பெண் பிறக்கும்போது இப்போ மனித ஆயுள் காலம் வந்து 120 வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆண் பிறக்கும்போது அவன் வந்து குழந்தையாக பிறக்கிறான் அப்படின்னா அவனுடைய வயசு வந்து 1 வயசுலேருந்து கணக்கு பண்ணணும். அவன் பிறந்து 1 வருஷம் ஆன பிறகு அவனுக்கு 1 வயசு. இதே பெண் குழந்தை பிறக்கும்போது அந்த பெண் வந்து குழந்தையாக பிறக்கவில்லை, பெரியவராக பிறக்கிறார். அதனால் ஒரு பெண் பிறக்கும்போது அவளுடைய வயசு என்னென்னா, அவள் பிறந்து முடித்து 1 வருஷம் ஆன போது ஒரு 120 வயது, அல்லது வந்து பிறக்கும்போது ஒரு பெண் வந்து 120 வயது அது அவளோட வயசு. ஏன்னா மனித ஆயுட்காலம் 120 வயசுன்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்படி தானே? உடல் வந்து உறுதியாக இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால் 120 வயசு வரைக்கும் எளிதாக வாழலாம். அந்த அடிப்படையில் பெண்கள் பிறக்கும்போது அவங்களுடைய வயசை 120 வயசு என கணக்கிட வேண்டும். அதுமாதிரி ஆண்கள் பிறக்கும்போது அவனுடைய வயசு, அவன் குழந்தையாக தான் பிறக்கிறான், அதனால் அவனுடைய வயசை 1 வயசுன்னு கணக்கிடணும். அப்போ வருடங்கள் செல்ல செல்ல ஆணின் வயது கூடிக்கொண்டே போகும். அதே போன்று ஆனால் பெண் வந்து பிறந்த பிறகு வருடங்கள் செல்ல செல்ல அவளுடைய வயது குறைந்து கொண்டே போகும். பிறந்து 1 வருடம் ஆன நிலையில் ஒரு ஆணின் வயது 1 வயது, அது மாதிரி பிறந்து 1 வருடம் ஆன நிலையில் ஒரு பெண்ணின் வயது 119. ஏன்னா ஒரு பெண் பிறக்கும்போது அவளுடைய வயசு 120, அப்படிங்கும்போது 1 வருஷம் ஆன போது 1 வயசு குறையும், அப்போ 119. ஆக இப்படி தான் வயதை கணக்கிடணும். ஏன்னா சும்மா பெரியவங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல, வயசில் பெரியவங்க தான் பெரியவங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல. பெரியவங்கன்னா அவங்க வயசு வந்து பெருசாக இருக்கும், அதுதானே கணக்கு. அப்படி இருக்கும்போது பெண்கள் இயல்பிலேயே அவங்க பெரியவர்களாக பிறக்கிறார்கள். அப்படிங்கும்போது ஆண்கள் பிறக்கும்போது குழந்தையாக பிறக்கிறாங்கன்னா அப்போ வயசை மட்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி 1 வயசுலேருந்து தொடங்கினா அது வந்து தப்பு தானே? ஆகையால் பெண்களுடைய இயல்பு என்பது, பிறப்பு இயல்பு என்பது, அவர் பிறக்கும்போதே பெரியவர்களாக தான் பிறக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய வயசையும் நம்ம வந்து அந்த பெரியவர்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும், எப்படி வந்து அதை வந்து பெரியவர்கள் பிறக்கும்போதே அவங்க பெரியவர்களாக பிறந்துட்டாங்க, ஆனால் வயசு மட்டும் 1 வயசுங்க, இப்போ தாங்க பிறந்திருக்கா, அவள் வயசு 1, இன்னும் 1 வருஷம் போச்சுன்னா 2 வயசு ஆகிடும் அப்படின்ட்டு சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்கும்? அவங்க பிறக்கும்போதே பெரியவர்களாக பெரியவர்களானா அப்படி பெரியவர்களாக பிறக்கலை, பெரியவர்கள் என்கிற மனப்பான்மையுடன் பிறக்கிறார்கள்.
அதாவது தன்னை வந்து பெரியவர்களாக நினைக்கிறார்கள். ஒரு பெண் குழந்தைகிட்ட போய் நீ குழந்தை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். அதனால் அவங்க வந்து தன்னை ஒரு பெரியவர்களாக நினச்சிட்டு தான் பிறக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு அம்மாவை என்ன பண்ணுவா, தன்னை பெற்ற தாயை வந்து அந்த பெண் வந்து வாடி போடின்னு சொல்லுவாள், வா போன்னு சொல்லுவாள், பேர் சொல்லி கூப்பிடுவா. அப்புறம் வந்து தன்னை பெற்ற தாய்க்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய இயல்பு அந்த பெண்ணிற்கு உண்டு. பிறந்த பெண் இப்பொழுது பிறந்து ஒருவரிடமே ஆன நிலையில் ஒரு பெண்ணோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னை பெற்ற தாய் தந்தை இவர்களெல்லாம் அதட்டுகிற வழி நடத்துகிற அந்த பண்பு வந்து அந்த பெண்ணிற்கு இருக்கும். ஆனால் ஆண் குழந்தை அப்படி இருக்க மாட்டான். தன்னை பெற்ற தாய் தந்தையருக்கு பணிஞ்சு போவான். ஆனால் வந்து பெண் குழந்தை அப்படின்னா, நான் வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறேன்னா உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். அதனால் வந்து நானே வந்து பெரியவங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பெண்ணை வந்து குழந்தைன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் குழந்தைன்றேன். அதனால் பெண் குழந்தைகள் பிறந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, தன்னை பெற்ற பெற்றோர்களை வந்து வழி நடத்துவாங்க. பெரியவர்களோட இயல்புனா என்ன? வழி நடத்துகிற பண்பு தான் பெரியவர்களோட இயல்பு. சிறியவர்களோட குழந்தைகளோட இயல்பு வழி நடப்பது. பெரியவர்கள் வழி நடத்துவாங்கள்ல, அதற்கு ஏற்றார் போன்று வழி நடப்பது தான் குழந்தைகளோட இயல்பு. அப்போ ஆணின் இயல்புன்னா என்னன்னாக்கா, வழி நடப்பது, பெரியவர்களின் வழியில் நடப்பது. பெரியவர்கள் வழி நடத்துவாங்க, அதன்படி அவன் பணிஞ்சு அதற்கு பணிவு தேவை. இப்போ பெண்களோட இயல்பு வந்து அவங்க வந்து பெரியவர்கள் அப்படிங்கும்போது பெண்கள் வந்து ஆண்களை வழி நடத்துபவர்கள். அதனால் அவங்க வந்து இப்போ ஆண்கள்கிட்ட பணிவாக நடக்க மாட்டாங்க, மதிப்போடு தான் நடந்துப்பாங்க. ஆண்கள் தான் பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்களிடம் பணிவாக பெண்கள் வந்து ஆண்களிடம் மதிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்து பெண்களுடைய பிறவி இயல்பு அப்படின்னா என்னென்னா, வழி நடத்துகிற இயல்பு. பெண்களுடைய இயற்கையான இயல்புன்னா என்னென்னாக்கா, வழி நடத்துகிற இயல்பு. ஆண்களுடைய இயல்பான இயல்பு என்னென்னாக்கா, பெண்களின் வழியில் நடப்பது, பெண்களால் வழி நடத்தப்படுவதும் தான் ஆண். ஏன்னா ஆண் ஒரு குழந்தை, பெண்களின் பார்வைக்கு ஆண் ஒரு குழந்தை. எத்தனை வயசானாலும் சரி, அவன் தாத்தாவானாலும் அவன் ஒரு குழந்தை தான். ஆனால் அதுக்காக வந்து தாத்தாவை குழந்தைன்னு தாத்தான்னு தான் கூப்பிடுவாள், அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாள் பெண் வந்து. அது அண்ணன் தான் கூப்பிடுவாள். ஆனால் அவங்க எல்லாருமே பெண்ணின் பார்வைக்கு குழந்தைகள். தாத்தா குழந்தை, குழந்தைகளில் ஒரு உறவு முறை இருக்குது. பெண்களின் பார்வைக்கு ஆண்கள் அனைவருமே குழந்தைகள். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை உறவு முறைகள் இருக்குல்ல, குழந்தைகளான இந்த ஆண்களிடையே அவளுக்கு ஒரு உறவு முறை இருக்குது. ஆண்கள் அனைவருமே குழந்தைகள் தான் பெண்களுடைய பார்வைக்கு. இப்படி குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரிடத்திலும் அவளுக்கு ஒரு உறவு முறை இருக்குது. இது வந்து என்னுடைய அப்பா குழந்தை, இது எனது தம்பி குழந்தை, இது எனது அண்ணன் குழந்தை, இது எனது வந்து அப்பா குழந்தை, சித்தப்பா குழந்தை, அப்படி தான் அவன் நினச்சிப்பான். அதனால் வந்து என்னடா அப்போ அப்பான்னு கூப்பிட்றா, அப்போ குழந்தை அப்படின்னா, ஆண்கள் அனைவருமே குழந்தைகள் தான். குழந்தைகளான ஆண்களிடையே ஒரு உறவுமுறை இருக்குது பெண்களுக்கு. அதுதான் அப்பா, அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டன் எல்லாமே. அது மாதிரி ஆண்களுக்கு வந்து பெண்கள் அனைவருமே பெரியவர்கள். அப்படிங்கும்போது ஒரு ஆணிற்கு வந்து தனது மகள் கூட பெரியவர் தான். தனது மகள், தனது பேத்தி, தன்னை விட பெரியவராக ஆண் பார்க்கணும். இது வந்து இயற்கை விதிமுறைப்படி ஒரு ஆணின் பார்வை இப்படி தான் இருக்கணும். தன்னுடைய மகளை ஒரு ஆண் பார்க்கும்போது தன்னை விட பெரியவர் அப்படின்னு தான் சொல்லணும், இவன் சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒரு தாத்தாவோ தனது பேத்தியை பார்க்கும்போது கூட தன்னை விட ஒரு பெரியவர் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ எப்படி பேத்தி அவர் எப்படி கூப்பிடுவார்னா, பேத்தி வாங்க, மகளை பார்த்து மகளே வாங்க, அப்படி தான் கூப்பிடணும். ரொம்ப அதாவது கொள்ளு பேத்தி வாங்க, இவங்க தான் எங்கள் கொள்ளு பேத்தி, பேத்தியார், அப்படி தான் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து புரிஞ்சிக்கணும், பெண்ணோட உறவு முறையை புரிஞ்சிக்கணும். அந்த உறவு முறையில் வந்து அம்மா அப்பா இதெல்லாம் வந்து மாறாது. ஆனால் வந்து என்னென்னா, ஆண் உறவு முறை என்பது பெண் உறவு முறையோட சிறிய உறவு முறை, குழந்தை உறவு முறைகள். குழந்தைகளாக இருக்கிற ஆண்களிடையே உள்ள உறவு முறை தான் அப்பா தாத்தா. அது வந்து பெண்ணின் பார்வைக்கு. அது மாதிரி பெண்ணோட பார்வைக்கு ஆண்களிடம் உள்ள உறவு முறையெல்லாம் வந்து அதாவது குழந்தை உறவு முறை சொல்லிட்டு, அதுமாதிரி ஆண்களின் பார்வைக்கு பெண்களிடம் உள்ள உறவு முறை அனைத்தும் பெரியவர்களாக தெரிகிற பெண்களிடையே இருக்கின்ற உறவு முறை. அது மாதிரி ஒரு ஆண் வந்து தனது பேத்தியை பார்க்கும்போதும் பெரியவர்களாக பார்க்குறான். அதனால் என்ன பண்ணுவான், பேத்தியை பார்த்து வாங்க பேத்தி எப்போ வந்தீங்க அப்படி தான் கூப்பிடணும்.
அது மாதிரி ஒரு ஆண் வந்து தனது மகளை பார்த்து கூப்பிடும்போது வாங்க மகளை எப்போ வந்தீங்க, அப்போ யார்கிட்ட அறிமுகப்படுத்தும், இவங்க தான் என்னுடைய மகள் அப்படின்ற மாதிரி தான் அறிமுகப்படுத்துவாங்க. அது மாதிரி இவங்க தான் என்னுடைய தங்கை, வாங்க தங்கை எப்போ வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, இப்படி தான் கேட்கணும். உடனே அப்போ அந்த தங்கை என்ன கூப்பிடுவோன்னா, டே என்னடா அண்ணா, டே அண்ணா சாப்பிட்டேன்டா, நல்லா இருக்கியா, என்னடா நீ அப்படின்ற மாதிரி தான், இப்படி தான் பேசுவாங்க பெண்கள். இப்படி தான் அந்த உறவுமுறை புரிதல்ங்கிறது இருக்கும். ஒரு பேத்தி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேத்தி வந்து தனது தாத்தாவை எப்படி கூப்பிடுவா, டே தாத்தா இங்கே என்னடா, இங்கே வாடா ஏதாவது விளையாடலாம், போயிட்டு ஏதாவது வந்து எதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துவாடா, பாட்டிகிட்ட சொல்லி எதாவது எடுத்துவாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பேத்தி வந்து தன்னுடைய தாத்தாவை பார்த்து கூட. உடனே அப்போ தாத்தா என்ன சொல்லுவார், சரிங்க பேத்தி இப்போ வரேங்க, போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இடையிலான உரையாடல் என்பது இப்படி தான் இருக்கும். ஆக இவ்வளோ விஷயங்கள் இயற்கையான இதெல்லாம் இயற்கையான விதிமுறை. அப்போ இந்த இயற்கை விதிமுறையை வந்து நாம் தெரிஞ்சுக்கிறக்காக தான் இவ்வளோ காலம் நம்ம பயணிச்சிருக்கோம். இப்போ ஏன்னா நம்ம முழுமையடைஞ்சிட்டோம், ஒரு மனித உயிர்களாக நம்ம வாழ்வதற்கு ஒரு முழுமையடைந்த ஒரு நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம். இப்போ வந்து உறவுமுறைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இங்கே எல்லாமே தலைகீழ. இங்கே வந்து என்னென்னா, இது ஒரு மூட நம்பிக்கை உலகம். எதுலேயுமே ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை கிடையாது, இயற்கை விதிமுறை எதுலேயுமே பின்பற்றுவது கிடையாது. இங்கே என்னென்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே வயது முறை தான். ஆண் பிறந்தாலும் அவனுக்கு ஒரு வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, பெண் பிறந்தாலும் அவனுக்கு ஒரு வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஆண் பிறந்து 10 வருஷம் ஆச்சுன்னா அவனுக்கு 10 வயசு, அதே மாதிரி பெண் பிறந்து 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கும் 10 வயசு தான். ஆனால் இயற்கை விதிமுறைப்படி ஒரு பெண் பிறக்கும்போது 120 வயசு அவளோட வயசு. அப்புறம் வருஷங்கள் போக போக குறைஞ்சிட்டே வரும். ஆனால் ஆண் பிறக்கும்போது அவனுடைய வயசு வந்து ஒரு வயசுலேருந்து ஆரம்பித்து வருஷங்கள் செல்ல செல்ல கூடிக்கிட்டே போகும். அப்போது 120 ஒரு ஆண் பிறந்து 120 வருஷம் கழித்து அவனுடைய வயசு 120 அப்படின்னா, ஒரு பெண் பிறந்து 120 வருஷம் கழித்தா அவளுடைய வயது வந்து ஒரு வயசு. ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் 120 வருஷம் கழித்து ஒரு பெண்ணோட வயசு ஒரு வயசு. சரி, அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து இப்போது ஒரு 120 வயசு ஆயிடுச்சு, அவன் வயசான ஒரு கிழவன், ஒரு தாத்தான்னு வச்சுக்கோங்க, 120 வயசு ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு பெண் வந்து 120 வருஷம் கழிச்சு அவளோட வயசு 1 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா 120 வயசு விட ஒரு ஆணை விட அந்த பெண் சிறியவள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ வந்து எப்படி வந்து ஒரு ஆண் வந்து அவனுக்கு வயசு 120 வருஷம் கழித்து அவனோட வயசு 120, அப்போது ஒரு பெண்ணோட வயசு வந்து 120 வருஷம் கழித்து அவளோட வயசு 1 ஆகிடும். ஏன்னா குறைஞ்சி வந்து கடைசியில் ஒரு வயசில் வந்து நிற்பா அந்த பெண் வந்து. அப்படின்னா வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து 120 வயசு உடைய ஒரு ஆண் வந்து ஒரு வயசு உடைய பெண் வந்து அப்போ அவள் சின்னவ தானே, அந்த 120 வயசுடைய ஆண் தானே பெரியவன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, பெண் என்றாலே அவள் பெரியவள் தான். இந்த வயது வேறுபாடை வைத்து ஒரு பெண் வந்து பெரியவள் சிறியவள் என்பதை முடிவு செய்வதற்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில வந்து அந்த இதே கிடையாது. ஒரு ஆணின் பார்வையில் பெண் என்றாலே பெரியவர். அவள் ஒரு வயசாக இருந்தாலும் சரி, 120 வயசாக இருந்தாலும் சரி, பெண் என்றாலே பெரியவர். இதுதான் வந்து சரியான புரிதல். அதுமாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு வயசாக இருந்தாலும் சரி, 120 வயசாக இருந்தாலும் ஆண் என்றாலே அவன் குழந்தை, அவ்வளோதான். அப்போ இந்த வயசு வேறுபாடின் மூலம் ஒருத்தர் பெரியவர் சின்னவருங்கிறத எப்படி எதற்காக முடிவு செய்வாங்க, யார் முடிவு செய்வாங்க, எந்த இடத்துல அது முடிவு செய்யப்படும் அப்படின்னா, பெண்களுக்குள் தான் அந்த வயசு வேறுபாடுலாம். பெண்களில் தான் ஒரு வயசாக இருந்தால் அவங்க சின்னவங்க, 10 வயசாக இருந்தாங்கன்னா அவங்களோட பெரியவங்க. அது மாதிரி வயது வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டு பெரியவர் சிறியவர் என்பதை யாருக்குள்ளே முடிவு பண்ணுவாங்கன்னா, பெண்களுக்குள் தான். பெண்களோடும் ஒப்பிட்டு வயது வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டு ஆணையும் பெண்ணையும் பெரியவர் சிறியவர் என்று தீர்மானிக்க அந்த வயது வேறுபாட்டை கடைபிடிக்கக்கூடாது. வயது ஆணும் பெண்ணும், அது ஆண்களுக்குள்ளும் பெண்களுக்குள்ளும் பெரியவர் சிறியவர் என்பதை அல்லது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே பெரியவர் சிறியவர் என்பதை தீர்மானிக்க வயது வேறுபாட்டை கடைபிடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே யார் பெரியவர் என்பதை தீர்மானிக்க வயதை கணக்கிடக்கூடாது. பெண் என்றாலே பெரியவர், ஆண் என்றாலே குழந்தை. அப்போ இந்த வயது வேறுபாடை வச்சு யார் பார்த்துக்கணும் அப்படின்னா, பெண்களுக்குள் தான் அந்த வயது வேறுபாடு. பெண்களுக்குள் கொஞ்சம் குறைஞ்ச வயசாக இருந்தால் அவங்க சின்னவங்க, பெரிய வயசாக இருந்தால் அவங்க பெரியவங்க.
ஒரு வயசு இப்போ ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து வயசு 10ன்னா அவள் சின்னவ, அவளை விட ஒரு 15 வயசு பெண் அப்படின்னா அவள் வந்து வயசில் அதிகமானவள், அவள் பெரியவள். அதுமாரி ஆணில் வந்து வயது வேறுபாடை வைத்து ஆண்களுக்குள் தான் அந்த பெரியவங்க சிறியவங்கிறத கணக்கிடணும். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து பிறக்கும்போது அவளுடைய வயசு 120 அப்படின்னா ஒரு பெண் வந்து இன்னொரு அந்த பெண்ணை பெற்றெடுத்த பெண் இருக்கல்ல, அவள் பிறந்து ஒரு 20 வருஷம் கழித்து தான் ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறா. அப்படின்னா அவள் பிறந்து 20 வருஷம் கழித்து தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறா. அப்படின்னா அந்த பெண்ணோட வயசு 100 வயசில் தான் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு 100 வயசு எப்போ வரும் அப்படின்னா அவள் பிறந்து 20 வருடம் கழித்து தான் அவளுக்கு 100 வயதாகும். ஏன்னா அவளுடைய பிறக்கும்போதே அவளுடைய வயசு 120, அப்போ குறைஞ்சிட்டே வரும். வருஷங்கள் செல்ல செல்ல குறைஞ்சிட்டே வரும். 19, 119, 118 அப்படின்னு குறைஞ்சிட்டே வரும். அப்போது ஒரு பெண் பிறந்து 20 வருடம் கழித்து அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்றுக்கொள்கிற ஒரு இயற்கையான பருவம். அப்படிங்கும்போது ஒரு பெண் வந்து தனது 100வது வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தை அது வந்து பெண் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த பெண் குழந்தையின் வயது 120. ஏன்னா ஒரு பெண் பிறக்கும்போதே 120 வயது. அதே நேரத்தில் அந்த 100 வயதுடைய அந்த பெண் வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆண் குழந்தையின் வயது 1.